வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதா பெற்றவங்க நினைப்பாங்க. ஆனா இந்த பாவி இருக்கிறாளே உடைய சித்தி உனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்க சொன்னாமா நான் சந்தோஷப்பட்டேன். நம்முடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிறாளே இந்த பணம் சந்தோஷப்பட்டம்மா. நீ பார்த்த மாப்பிள்ளையே நான் போய் பார்த்துட்டு வரேன்னு கேட்டதுக்கு சத்தியம் கேட்டா நம்முடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கிறா. நீ பார்த்த மாப்பிள்ளைக்கு நம்முடைய மகளுக்கு திருவடக்கடி அப்படி இந்த பாவி உண்மை தெரியாம சத்தியம் செய்துட்டேன் ராஜா. சத்தியம் செய்துட்டேன். பிறகுதாமா சொல்றா செத்து போன படத்துக்கு மகளுக்கு திருமணம் சொல்றாம்மா. அப்பவே இந்த அப்பா பாத்து போயிடுச்சுமா போயிடுச்சுமா போயிடுச்சு ராஜா. உண்மை தெரியாம இந்த பாவி நான் சத்தியம் செய்துட்டா. உண்மை தெரியாம இந்த பாவி நான் சத்தியம் செய்துட்டேன். இந்த பாவம் மன்னிச்சிடா ராஜா. இந்த பாவம் மன்னிச்சிடா. என்னால உனக்கு எந்தவித கஷ்டமும் வராதுப்பா. இந்த பாவியால உனக்கு எந்தவித கஷ்டமும் வரக்கூடாதுப்பா. நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்பா. எனக்கு அதுவே அப்பா. எனக்கு யாருப்பா இருக்காங்க? நான் யாரும் இல்லாத அனாதை தானப்பா. நான் தாய் இல்லாத பொண்ணு தானே. நான் தாய் இல்லாத அனாதை பொண்ணு தானப்பா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருப்பா இருக்காங்க? நான் அண்ணன் தம்பி இல்லாத பாவியாச்சு. நான் ஓடிய பிறந்த பாவி தானப்பா. நான் திக்கந்த பாவி தானப்பா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரு பாருக்காங்க? அப்பா இடுகாடி என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே இந்த பாவிக்கு நீங்க திருமணம் செய்யறேன்னு சொல்றீங்களே, நான் ஒருவேளை இந்த சுடுகாட்டுல மாண்டுட்டேன்னா பார்க்க பாருங்க. நீங்க யாரு? அப்பா வேற என் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ எனக்கு பிறந்திருந்தா நான் மாண்ட செய்தியை கேட்டதும் அம்மா பத்மாவதி என்னை விட்டு போய்விட்டாய் அம்மா. நான் வளர்த்த செல்வமே இந்த அண்ணனை விட்டு போய்விட்டாயா ராசாத்தி அப்படின்னு எங்க அண்ணன் எழுதிக்கிட்டு அந்த ஊர் ஜனங்களை எல்லாம் எங்க அண்ணன் கூட்டிக்கிட்டு எனக்காக மஞ்சள் குங்குமத்தோடு பூவும் பொட்டோடும் எங்க அண்ணன் எனக்கு கோடி எடுத்துட்டு வந்து என்ன எடுக்கல பண்ணுவாரப்பா. நான் அதுக்கெல்லாம் விதி இல்லாதவளா நிக்கிறேன். அதுக்கெல்லாம் கதி இல்லாதவளா நிக்கிறேனப்பா. அப்பா நீ எனக்கு செய்ய வேண்டிய பொண்ணோ பொருளோ சொத்தோ சுகமோ எனக்கு எதுவுமே தேவையில்லையப்பா. அப்பா ஒரு பொண்ணா பிறந்துட்டா தாய் வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு எதிர்பார்ப்பா. தாய் வீட்டு 1000 சண்டை சச்சரவு இருந்தாலும் ஒரு பொண்ணா பிறந்துட்டா பிறந்து வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கடைசியா எதிர்பார்ப்பா. ஊரிலே ஒருவர் இறந்து விட்டாராம் அப்பா. கூடி நின்று ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். அதுல ஒரு பெண் எழுந்து கேட்டா, பொழுது சாய்ந்து விட்டது, இன்னும் ஏன் இந்த பிணத்தை எடுக்கவில்லை என்று ஒரு பெண் கேட்டாளப்பா. அதற்கு இன்னொரு பெண்ணு சொன்னா, இந்த பிணத்தை ஏன் இன்னும் எடுக்கவில்லை தெரியுமா? இந்த பிணத்துக்கு இன்னும் தாய் வீட்டு கோடி வரவில்லை, அதனால் தான் இந்த பிணம் இன்னும் காத்து கொண்டிருக்குது என்று சொன்னார்களப்பா. அது போல நான் அது பணமா போட்டு விட்டுடாதீங்க. அது பணமா மட்டும் விட்டுடாதீங்கப்பா. அப்பா இந்த பாவி நான் உயிரோடு இருக்கும் போதே எனக்கு பிறந்து விட்டு கோடி போட்டு அடிக்கிறீங்கப்பா. எனக்கு பிறந்து விட்டு கோடி
பொறுமைக்கே இடமில்லையோ அந்த சாமிக்கோ கண்ணில்லையோ என் மகள் வாழ்க்கைதான் நிலைக்கலையோ ஏதி நான் பாவியந்தோ என்னுடைய தலையில் பிரம்மா அப்பா எழுதிய படியே நீ கண்ணீர் கடக்க வேண்டாம் எனக்கு பொன்மணி வாங்கி தந்தா நான் புகையுடன் ஓய்வாரே தந்தையே நான் ஓய்வாரே மாண்ட பிணத்துக்கு மாலை ஓய்வாரே தந்தை
என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே எங்க அப்பா எனக்கு திருமணம் செய்கிறார் அம்மா. பாவி திருமணத்தை பார்க்க யாரும் வர மாட்டேங்கிற தாயே. இந்த தாய் இல்லாத பொண்ணு திருமணத்தை பார்க்க யாரும் வர மாட்டேங்கிறம்மா. இதானாத பொண்ணு வந்து யாரும் வாழ்த்த மாட்டேங்கிற தாயே. அம்மா